And last night I visited Kottmala and I was just mentioning it's a place where I grew up as a child. And it's a very depressing sight. People I've known have passed away and it is extremely disheartening. So I can't imagine what everybody else had to go through. டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நாங்கள் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குற பணியில் ஈடுபட்டுருக்கோம். நான் அதே நேரத்தில் நேற்றைய தினம் இரவு கொட்மலைக்கு போயிருந்தேன். கொட்மலை நான் வளர்ந்த ஊர். சின்ன வயசில் நான் ஓடி வளர்ந்த ஊர் இன்றைக்கி மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நேற்றைய தினம் ஒரு 1:30 மணி 2 மணிக்கு தான் நான் திருப்பி வந்தேன். அதனால தான் இப்போ வர தாமதமாக இருந்துச்சு. கொட்மலையை பொறுத்த வரைக்கும் நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை ஒன்று விடுறேன். அங்கே இருக்கிற ஏஜி சரியான முறையில் மக்களை கவனிக்கிறது கிடையாது. அங்கே இருக்க கரகஸ்தலாவை ஆமதரும் உண்மைக்கும் மனித நேயத்துக்கு ஒரு அடையாளம். அங்கே அனைத்து மக்களுக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. நான் இங்கே சபை சார்பாக நான் அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஏஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க காமினி ஸ்கூலில் வாழ்கிற 200 குடும்பங்கள் இன்னும் அந்த கிளாஸ் ரூம் டேபிளில் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் சரியான வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது. இது கட்டாயம் அரசாங்கம் கொஞ்சம் கணக்கில் எடுத்து, எனக்கு புரியுது அரசாங்கத்துக்கிட்ட பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இதை தயவு செய்து இது சம்மந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் விட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடந்த சில நாட்களாக அக்ரபத்திர டயகம அதே மாதிரி நுவரேலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட கண்ட போல் அந்த மாதிரி பகுதிகளுக்கும் நாங்கள் விஜயம் செஞ்சுருந்தோம். எங்களால் முடிஞ்ச அளவு நிவாரணங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் இன்றைக்கி ஒரு பெரும் கஷ்டத்தில் இருக்காங்க. விவசாய திணைக்களத்துலேருந்து அங்கே போய் சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உதவியை செய்வாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் இன்னும் போகிறதுக்கு இருக்குது. இந்த சபையில் நான் இலங்கை இந்திய சமுதாய பேரவைக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று பல்வேறு நல்லுள்ளங்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எதிர்கட்சி தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல ஒரு இலங்கையர், அதுக்கப்புறம் தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அமைச்சர், அதெல்லாமே. அப்படி இருக்கும்போது எங்களால் முடிஞ்ச அளவு 47 லட்ச ரூபா நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு கணக்கு வழக்கு நான் பாராளுமன்றத்தில் கூடிய சீக்கிரம் சமர்ப்பிக்கிறேன். 47 லட்ச ரூபா மூலியமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 சொச்சம் நிவாரண போதைகளை மக்களுக்கு வழங்க முடிஞ்சிருந்தது. இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நேர குறைச்சல்னால இந்த சம்பள விடயத்தை நான் இப்போ இழுக்க விரும்பலை. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டிய விஷயம், சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அதை முதல்ல எதிர்த்தேன்னா அது உங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி லாபம் பார்க்குற பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஏன் அரசாங்கம் வரி பணத்தை மூலியமாக 200 ரூபா படி கொடுத்து 5 பில்லியன் கொடுத்து ஏன் அவங்கள ஊக்குவிக்கிறோன்னு ஒரு கேள்வி, அவ்வளோதான். அதை தவிர நாங்கள் சம்பள அதிகரிப்புக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் இந்த புயலை உருவாக்கலை, அரசாங்கம் இந்த மழையும் வெள்ளத்தையும் உருவாக்கலை. உண்மைக்கும் இது ஒரு பெரிய கஷ்டத்தில் அரசாங்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை வச்சு அரசியல் செய்யணும் அது என்னோட எண்ணம் கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஒத்துழைச்சிருக்கோம், இன்னும் தொடர்ச்சியாக ஒத்துழைப்போம். இப்போ நீங்கள் முன் வச்சிருக்க வரவு செலவு திட்டம் அது எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று இரவு நான் கொட்மலையை மட்டும் பார்க்கும்போது, அங்கே இருக்கிற சேதாரத்தை மட்டும் பார்க்கும்போது உண்மைக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது, அவரோட அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நாங்கள் என்ன தான் உதவி செஞ்சாலும் மக்கள் வீடு கேட்குறாங்க. எப்படி என்ன மாதிரி சேதாரம் இருந்தாலும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கேட்குறது வீடு திட்டம் மட்டும்தான். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது. நான் மலையக மக்கள் பிரதியாக எதிர்கட்சியிலேருந்து சொல்கிறேன், வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது, அது சாத்தியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் ஒரு வீட்டின் மதிப்பீடு கிட்டத்தட்ட 20 to 30 லட்சத்துக்குள்ளார இருக்கும். இந்த சேதாரத்துக்கு மத்தியில் நீங்கள் 1.5 லட்சம் மக்களுக்கு வீடு கட்டுறது சாத்தியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு காணியை வழங்க முடியும். காணி உரிமை வழங்குறதுக்கு தடையாக இருக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள் மட்டும்தானே தவிர உங்களோட நோக்கமோ எங்களோட நோக்கமோ கிடையாது. இங்கே இருக்க மலையக பிரதிகள், மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் இங்கே இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அவர் முழுமையான ஆதரவு வழங்குவார் காணி உரிமை வழங்குகிற திட்டத்தில். ஆனால் காணி உரிமை வழங்குறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அவங்க எல்லார்கிட்டையும் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஏற்றுக்கணும், நம்ம பேப்பரில் சொல்லிகிட்டு இருக்கோம் 2691 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நுவரேலியா மாவட்டத்தில். ஆனால் உண்மையான விஷயம் அதையும் தாண்டி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது காலம் போக தான் நம்மளுக்கும் புரியும். அதுவும் நம்ம அரசாங்கத்துக்கு அந்த கால அவகாசத்தை வழங்கி தான் ஆகணும்.
மலையக மக்கள் கிட்ட நான் ஒரு விஷயம், நான் வந்து இப்போ போயிருக்க அனைத்து இடங்கள்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். நம்ம பொறுமையும் மனிதாபிமானமும் கட்டாயம் கடைபிடிக்கணும். இந்த தருணத்தில் புத்தளமாக இருக்கட்டும், கம்பாவாக இருக்கட்டும், அதிகமான அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. மலையக மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் பொறுமையாக இருப்போம். காரணம் என்னென்னா, கட்டாயம் உங்களுக்கு அந்த ஆதரவை நாங்கள் வழங்கி ஆகணும். இந்த தருணத்தில் நான் நிறைய பேச விரும்பலை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். Honorable member, you have another 2 minutes. ஒரே ஒரு விஷயம் தான் நான் இறுதியாக சொல்ல விரும்புகிறேன். அரசியலுக்கு அப்பால் உங்களோட அரசியல் கொள்கை வேறையாக இருக்கலாம், பிரச்சனைகள் வேறையாக இருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் உலகமாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கே இருக்கிற நாட்டு மக்களாக இருக்கட்டும், அது சின்னல தமிழ் முஸ்லீம் யாராக இருந்தாலும், இந்த புயல் மழை வெள்ளத்துக்கு இன்னும் மத மொழி எதுவுமே தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு இலங்கையராக இந்த பாராளுமன்றம் ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த வாக்கெடுப்பில் ஆதரவு தெரிவித்து கட்டாயம் மக்களுக்கு ஒரு வழியை காமிச்சாகும். என்னோட அபிப்பிராயம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளராக சொல்கிறேன், என்னோட ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த வாக்கெடுப்பில் நான் முழுமையாக வழங்கும். காரணம் வேறு எடுக்காண்டியும் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரவு செலவு திட்டம் சாத்தியமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவு வழங்குகிறோம். I would just like to say just one last matter. In this point of time, I would like to first of all say that it's not the president who caused the cyclone or the floods, and right now the government has a very big challenge ahead of them. And last night I visited Kutmala, and I was just mentioning it's a place where I grew up as a child, and it's a very depressing sight. People I've known have passed away, and it is extremely disheartening. So I can't imagine what everybody else had to go through. At this point in time, I really hope this parliament supports this budget, not because of whether it's financially feasible or because it makes economical sense, but because we need to show everyone as a country. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Standing with the government right now, and we are giving our support. All I can ask you is just get us out of this mess. Thank you.